ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் தான் மாலினி. கர்ப்பம் தரிக்காமல் இருப்பதனால் நானும் என் கணவர் விஜயும் மருத்துவமனையை சந்திக்க சென்றிருந்தோம். மருத்துவமனையின் வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்த போது எனக்குள் ஒரு பதற்றம் இருந்தது. என் கணவர் விஜய் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். நானும் அவரை பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டேன். காரணம், இங்கு ஒரு ஆண் மருத்துவர் இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டிருந்தேன். இங்கேயும் ஒரு பெண் மருத்துவர் இருந்திருக்க கூடாதா? ஒரு ஆண் மருத்துவரிடம் எப்படி என் உடல் உபாதைகளை பற்றி பேசுவது? அவர் கேட்கும் கேள்விகளுக்கு எப்படி பதிலளிப்பது என்று எண்ணி என் மனம் அப்போது யோசித்து கொண்டிருந்தது. நான் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு திருமணத்திற்கு பிறகு புனே போன்ற பெருநகரத்தின் நவீன வாழ்க்கை பழக்கப்படவில்லை. என் கிராமத்து பண்பாட்டின் காரணமாக எனக்கு வெட்கமும் கூச்சமும் அதிகமாகத்தான் இருந்தது. பெண் மருத்துவரிடம் தன் சிகிச்சை பெற வேண்டும் என்று நான் விஜயிடம் முன்பே கூறியிருந்தேன். ஆனால் விஜய், இங்கிருக்கும் டாக்டர் அருணின் கைகளில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்கின்றது என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். அவரிடம் சிகிச்சை பெற்ற யாரும் ஏமாந்து போவதில்லை என்று வற்புறுத்தினார். இருந்தும் என் மனம் சமாதானம் அடையவில்லை. அப்போது ஒரு செவிலியர் வந்து, மாலினி யார் என்று கேட்டார். இவர் என் மனைவி என்று கூறி விஜய் என் கையை பிடித்து கொண்டு எழுந்தார். ஆனால் செவிலியரோ, நீங்கள் இங்கேயே இருங்கள், நோயாளியை மட்டும் உள்ளே வர சொன்னார் என்றார். விஜய் என் கையை விடுவித்து, மாலினி பயப்படாதே, உள்ளே சென்று டாக்டர் கேட்பதற்கு உண்மையாகவே பதில் சொல் என்று ஆறுதலும் கூறினார். ஆனாலும் என் பயம் விலகவில்லை. நான் செவிலியருடன் டாக்டர் அப்போது அருணின் அறைக்குள் நுழைந்தேன். விஜய் சொன்னது போல் அந்த மருத்துவர் மிகவும் வயதானவராகத்தான் இருந்தார் என்று நினைத்து எனக்கு அங்கு கண்ட காட்சி ஒரு அதிர்ச்சியை அளித்தது. டாக்டர் அருண் மிகவும் இளம் வயதினராக கம்பீரமாகவும் இருந்தார். அவர் என் கணவர் விஜயின் வயதானவருடையலாகவே இருக்கலாம். அவர் என்னை எதிரில் இருந்த நாற்காலியில் அமர சைகையை காட்டினார். நானும் அமர்ந்த பிறகு செவிலியரை வெளியே செல்ல சொல்லிவிட்டு கதவை மூடிவிட்டு தானிடவும் சொன்னார். இதை கேட்ட என் இதயம் படபட என அப்போது அடித்தது. எனக்குள் ஒருவித பயமும் குழப்பமும் ஏற்பட்டது. செவிலியர் வெளியேறி கதவை மூடிய பிறகு டாக்டர் அருண் என்னை பாதத்தில் இருந்து தலைவரை கூர்ந்து பார்த்தார். பிறகு சில கேள்விகளை கேட்கவும் தொடங்கினார். உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றனர்? 6 ஆண்டுகள். உங்கள் கணவருடன் நெருக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்தீர்களா? இந்த கேள்வியை கேட்டதும் நான் வெட்கத்தால் தலை குனிந்தேன். அடுத்து, அவர் கர்ப்பம் தரிக்காமல் இருக்க எவ்வளவு காலமாக மாத்திரைகள் எடுத்து வருகிறீர்கள் என்று கேட்டார். கடந்த 2 வருடங்களாக என்று நான் பதிலும் அளித்தேன். இதற்கு முன்பு நீங்கள் எப்போதாவது கர்ப்பம் தரித்ததுண்டா என்று அவர் கேட்டபொழுது நான் மெதுவாக, திருமணமாகி 1 வருடத்தில் கர்ப்பமானேன், ஆனால் அந்த குழந்தையை நான் பெற்றெடுக்க முடியவில்லை என்று கூறினேன். உண்மையில் அந்த குழந்தை நான் பெற்றெடுக்க முடியாமல் போனதற்கு காரணத்தை நான் மருத்துவரிடம் மறைத்தேன். சிறிது நேரம் கழித்து அவர், சரி, நீங்கள் எதிரில் இருக்கும் படுக்கையில் படுங்கள், நான் உங்களை பரிசோதிக்க வேண்டும் என்றார். இதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் உங்களால் பரிசோதனை செய்து கொள்ள மாட்டேன் என்று தைரியத்தை வரவழைத்து உரக்கச் சொன்னேன். என்ன? என் பேச்சை கேட்டு சிறிது நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்த அவர் சிரித்துவிட்டு என்னை, அப்போது ஆயிற்று, ஒரு ஆண் மருத்துவரிடம்தான் சிகிச்சைக்கு வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். நான் கோபமாக, இங்கு நீங்கள் ஒரு பெண் மருத்துவரை வைத்திருக்க வேண்டும் என்றேன். இங்கு வரும் ஒவ்வொரு பெண்ணையும் நான் பரிசோதிப்பது வழக்கம்தான். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தயக்கம் இருந்தால் நீங்கள் இங்கு வந்திருக்கவே வேண்டாம் என்று என் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டு மேசையில் இருந்த மணியை அடித்தார். செவிலியர் உள்ளே வர இவர்களுடைய கணவரை
உள்ளே அனுப்புங்கள் என்று கூறினார். விஜய் உள்ளே வந்தார். டாக்டர் அருண், உங்கள் மனைவி என்னிடம் ஒத்துழைக்க மறுக்கின்றார். அவருக்கு பெண் மருத்துவர் தான் வேண்டுமாம். அவருக்கு சிகிச்சை அளிக்கும் எண்ணமே இல்லை என்றாள். நீங்கள் ஏன் என் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது விஜய் கோபத்துடன் என்னை பார்த்தார். நீங்கள் இவளை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். இவர் மனதை தயார் செய்யுங்கள். முழு மனதோடு தயாரான பிறகு திரும்பி அழைத்து வாருங்கள் என்று கூறினார். பிறகு விஜய் என்னை பார்த்து எழுந்து வர சொல்லி சைகையை காட்டினார். நானும் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினேன். வீட்டிற்கு வரும் வழியில் விஜய் என்னை பார்த்து கத்தி கொண்டே வந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக உன் சிகிச்சைக்காக எவ்வளவு பணம் செலவு செய்தேன். ஒவ்வொரு முறையும் தோல்வியே மிஞ்சுகின்றது. இந்த டாக்டரை நம்பினால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தேன். உன் அடம் பிடிக்காத பிடிவாதம் என்னால் தாங்க முடியாது. இப்படியே போனால் உன்னை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கி விடுவேன். என் குடும்ப வாரிசு எனக்கு இந்த ஆண்டே வேண்டும் என்று அவர் கத்தினார். விஜயின் பேச்சை கேட்டு நான் வெடித்து கிளம்பினேன். திருமணமான சில மாதங்களிலேயே நான் கர்ப்பமானேன். அப்போது ஏன் என்னை அப்படி துன்புறுத்தினாய்? அதனால்தான் அந்த குழந்தை இந்த உலகத்தையே பார்க்கவில்லை. இப்பொழுது நான் கர்ப்பம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் நீதான். என் தவறு அல்ல என்று இப்பொழுது ஆண் மருத்துவரிடம் சிகிச்சை பெற செய்கின்றாயா? நான் ஒருபோதும் ஆண் மருத்துவரிடம் சிகிச்சை பெற மாட்டேன் என்று அப்போது ஆக்ரோஷமாக பேசினாள். நான் கத்தியதை கேட்ட விஜய் கோபத்தை அப்போது அதிகரித்தார். பயந்து போன நான் அமைதியாக ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு விஜயை நன்கு தெரியும். 6 வருட வாழ்க்கையில் அவன் கோபத்தை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். நான் இன்னும் பேசினால் அவன் வேகத்தை மேலும் அதிகரிப்பான். நாங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் நான் இறங்குவதற்கு முன்பே விஜய் கோபமாக இறங்கி கதவை ஓங்கி அடித்தான். வீட்டின் பூட்டை திறக்கும் பொழுது அவர் கோபமும் தெளிந்தது. இன்று நான் தப்பா முடியாதா என்று எனக்கு புரிந்தது. திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று எதுவும் இருந்ததே இல்லை. எந்த ஒரு சாதாரணமான விஷயமும் அவருக்கு பிடிக்காமல் போனாலும் என் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவார். நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் விஜயின் கையை பிடித்து இழுத்து சென்று அறைக்குள் தள்ளினார். உன் வாய் ரொம்ப தான் நீளமாக பேசுகிறது. எனக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்காது என்று உனக்கு தெரியாதா? இன்றைக்கு உன்னை விடுகின்றேன். ஆனால் நாளை மீண்டும் அதே மருத்துவரிடம் செல்ல வேண்டும். நீ அமைதியாக சிகிச்சை பெற வேண்டும் என்று அப்போது உரக்க சொன்னார். மறுநாள் விஜய் என்னை மீண்டும் டாக்டர் அருணிடம் அழைத்து சென்றார். நான் அறைக்குள் சென்றபோது டாக்டர் சிரித்து கொண்டே சென்று படுக்கையில் படுங்கள் என்றார். இந்த முறை நான் எதுவும் பேசவில்லை. அமைதியாகவும் படுத்தேன். அவர் அறையின் விளக்கை அணைத்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது என்ன விதமான சோதனை? விளக்கை அணைத்துவிட்டு டாக்டர் என்ன செய்ய போகின்றார் என்று யோசித்தேன். நீங்கள் ஏன் விளக்கை அணைக்கிறீர்கள் என்று கேட்டேன். இதுதான் என் சிகிச்சையின் முறை என்று கூறி டாக்டர் என்னை நெருங்கி வந்தார். நான் என் பழைய நினைவுகளில் மூழ்கி போனேன். திருமணமான யுத்தியில் விஜயும் அவர் தாய் லக்ஷ்மி அம்மாவும் தான் இருந்தனர். லக்ஷ்மி அம்மா மிகவும் பாசமானவர். ஆனால் விஜய் சில நேரங்களில் அன்பாகவும் சில நேரங்களில் கோபமாகவும் தான் நடந்து கொள்வார். நான் முதல் முறை கர்ப்பமான பொழுது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்போது லக்ஷ்மி அம்மாள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். நானும் கர்ப்பமாக இருப்பதாக டாக்டர் தெரிவித்தனர். எனக்கு அளவில்லாத ஆனந்தம். விஜய் மாறிவிடுவார் என்று தான் நினைத்தேன். ஆனால் லட்சுமி அம்மா விஜயிடம் சொன்னபோது அவன் கோபத்தால் சிவந்த கண்களுடன் மௌனமாக இருந்தான். அன்று இரவு அறைக்குள் சென்ற பொழுது விஜய் சிகரெட்டு புகை பிடித்து கொண்டிருந்தான். அறை முழுவதும் புகையினால் புகை மண்டலமாக தெரிந்தது. கல்யாணமாகி சில மாதங்கள் தான் ஆகின்றது. எனக்கு இப்பொழுது குழந்தை வேண்டாம். நீ கிராமத்து பெண், வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள். இப்பொழுதே குழந்தையை சுமக்கும் பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று கூறினார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது கடவுளின் ஆசீர்வாதம். நான் விரும்பி எதுவும் நடக்கதே இல்லை.
எனக்கு இப்பொழுது குழந்தை வேண்டும், அப்பொழுதுதான் வரும். இதில் கடவுளின் விருப்பம் எதுவும் நடக்காது என்று கூறிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு படுத்து விட்டார். அன்று இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை. காலையில் நான் லட்சுமி அம்மா நடந்ததை கூறினேன். விஜய் கிளம்பும் பொழுது என்னை கிளப்பி மருத்துவமனைக்கு வருமாறு கட்டளையிட்டான். அப்போது லக்ஷ்மி, விஜய், மாலினி இங்கு வரமாட்டாள், உனக்கு எச்சரிக்கை, இப்படிப்பட்ட சிந்தனையை மீண்டும் உன் மனதில் கொண்டு வராதே என்று கத்தினார். விஜய் கோபத்துடன் வெளியேறினான். 4 நாட்களாக அவன் வீட்டிற்கு வரவே இல்லை. 4 நாட்களுக்கு பிறகு விஜய் வீட்டிற்கு திரும்பி வந்தான். கண்களில் கோபம் எரிந்தது. நான் அவனுக்கு உணவு பரிமாறினேன். அதை தரையில் தூக்கி எறிந்து என் கண்களுக்கு முன்னால் இறந்து போ என்றான். அப்போது லக்ஷ்மி என்னை பார்த்து உள்ளே செல் என்று சைகையும் காட்டினார். நான் உள்ளே சென்று கதறி அழுதேன். அப்போது லக்ஷ்மி அவனிடம் பேசி கொண்டிருந்தார். எனக்கு தெரியும் அவன் என்னை என்ன நினைக்கின்றான் என்று. விஜய் என்ன செய்ய சொல்கின்றானோ அதை செய்ய வேண்டும் என்று முடிவும் செய்தேன். இல்லையென்றால் அவனுடன் வாழ முடியாது. விஜய் அறைக்குள் வந்தான். நான் பேசுவதற்குள் அவன் என்னை தரையில் தள்ளி என் வயிற்றில் உதைக்க தொடங்கினான். நான் அலறினேன். அவன்தான் சாதாரணமாக வெளியே வர முயன்றேன். நீ என் பிடிவாதமாக இருக்கின்றாய் என்று கத்தினான். என் சத்தம் கேட்டு லட்சுமி அம்மாள் கதவை தட்டி அழுதார். விஜயிடம் கெஞ்சினார். ஆனால் அவன் கதவை திறக்கவே இல்லை. அவன் அடித்த அடியில் நான் மயங்கி விழுந்தேன். என் கரு சிதைந்து போயிற்று. அப்போது லக்ஷ்மி அம்மாள் அழுது கொண்டே இவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல், இல்லை என்றால் இவள் இங்கேயே இறந்து விடுவாள் என்று விஜயிடம் கெஞ்சினார். அவன் அங்கிருந்து நகரவே இல்லை. லக்ஷ்மி ஒரு ஆம்புலன்ஸை அழைத்து என்னை மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றார். சில நாட்களுக்கு பிறகு நான் வீட்டிற்கு திரும்பினேன். விஜயனிடம் பேசவே இல்லை. அவன் முகத்தை பார்க்கவும் எனக்கு பிடிக்கவில்லை. நான் தவறு செய்து விட்டேன் என்று வருந்தினேன். அம்மா சொன்னதை கேட்டு நான் படுத்திருந்தால் இன்று நான் ஒரு வேலையுடன் என் சொந்த காலில் நின்றிருக்க முடியும். ஆனால் நான் இப்போது விஜயின் தயவில் தான் வாழ ஆரம்பித்து விட்டேன். லட்சுமி என்னை தன் தாய் போல கவனித்து கொண்டார். ஆனால் சிறிது காலங்களிலேயே லட்சுமி அம்மாவும் என்னை விட்டு பிரிந்து விட்டார். இப்பொழுது நான் தனியாகி விட்டேன். விஜய்க்கு யாருமே பயம் இல்லை. அவன் தினமும் என்னை தாக்குகின்றான். பொருட்களை எல்லாம் உடைத்தான். ஒரு நாள் திடீரென்று எனக்கு இப்பொழுதே குழந்தை வேண்டும் என்றான். எனக்கு இது அதிர்ச்சியை தந்தது. எனக்கு இப்பொழுது தாய்மை அடைய விருப்பமில்லை. என் விருப்பம் செத்து விட்டது. விஜய் குழந்தைக்காக நான் எடுத்து வந்த மாத்திரைகளை நிறுத்தினான். இருந்தும் எனக்கு கருத்தரிக்கவே இல்லை. 1 வருடம் ஓடிவிட்டது. பிறகு விஜய் என்னை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்து சென்றான். அவர் என்னை பரிசோதித்து விட்டு, உங்கள் முதல் கர்ப்பத்தில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்க வேண்டும், அதனால் நீங்கள் இனிமேல் தாயாகவே முடியாது என்று கூறினார். விஜய் எனக்கு அளித்த கொடுமையின் காரணமாக தாய்மை அடையும் வாய்ப்பை இறைவன் என்னிடமிருந்து பறித்து விட்டானே என்று நினைத்தேன். பிறகு எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. என்னுடைய மாமியார் தன்னுடைய மொத்த சொத்தையும் விஜய்க்கு பிறக்க போகும் குழந்தையின் பெயரில் எழுதி வைத்திருந்தார். அப்பொழுது விஜய் ஒரு மகன் பிறக்கும் வரை அந்த சொத்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கும் என்று நிபந்தனையும் இருந்தது. அவனுக்கு சொத்து தான் முக்கியம், குழந்தையில் எந்த விருப்பமும் இல்லை. அதற்காகத்தான் அவன் என்னை மீண்டும் அந்த டாக்டர் அருணிடம் அழைத்து வந்தான். அறைக்குள் இருட்டில் டாக்டர் அருண் என்னிடம் வந்து ஊசி போட்டார். நான் மயங்கி விழுந்தேன். இவ்வளவு நேரம் மயங்கி இருக்கின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை. கண் விழித்த போது நான் மருத்துவமனையில் ஒரு தனி அறையில் இருந்தேன். கையில் எனக்கு குளுக்கோஸ் பாட்டிலும் ஏறிக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் டாக்டர் அருண் அறைக்குள் வந்தார். அவர் போனில் பேசி கொண்டிருந்தார். எல்லாம் சரியாகி முடிந்தது. உங்கள் மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கின்றார் என்று அவர் சொன்னதை கேட்டவுடன் என் தலை சுற்றி போயிற்று. நான் இங்கே இவ்வளவு காலமாக இருக்கின்றேன். எனக்கு என்ன நடந்தது? நான் மயக்கத்தில் இருக்கும் பொழுது எப்படி கர்ப்பமானேன்? கேள்விகள் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் எழுந்ததை கண்ட டாக்டர் அருண் சிரித்து கொண்டே, இப்பொழுது பரவாயில்லையா என்றார்.
நான் கோபத்துடன், நீங்கள் யாரை பற்றி பேசினீர்கள், யார் கர்ப்பமாக இருக்கின்றார் என்று கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே, உனக்குத்தான் சிகிச்சை அளித்தேன், உன் கணவரின் சம்மதத்துடன் தான் என்றார். இவ்வளவு நாளாக நான் மயக்கத்தில் இருக்கின்றேன் என்று என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன். நீ கடந்த 1 வாரமாக மயக்கத்தில் தான் இருந்தாய். உனக்கு சிகிச்சையும் அளித்தேன். உன் கணவருக்கு குழந்தை வேண்டும், ஆனால் இயற்கையான முறையில் அது சாத்தியமில்லை என்பதனால் இது செய்யப்பட்டது என்று கூறினார். இதை கேட்டவுடன் என் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. விஜயின் வெறுப்பு என் மனதில் நிறைந்தது. என் விருப்பத்தை நிறைவேற்ற அவன் எந்த எல்லைக்கும் செல்லுவான் என்று எனக்கு தெரியாது. 9 மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தேன். எனக்கு பிரசவமான அன்று விஜய் வேலையில் இருந்தார். டாக்டர் இந்த செய்தியை அவனிடம் தெரிவித்த போது அவன் சந்தோஷத்தில் வேகமாக காரை ஓட்டி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தான். அதனால் வழியிலேயே விபத்தில் சிக்கி உயிரும் இழந்து விட்டான். குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் இறப்பதற்கு எனக்கு துளியும் துக்கமில்லை. அவன் மனித உருவத்தில் ஒரு அசுரன். அவன் தன்னை கடவுளிடம் பெரியவன் என்று நினைத்தான். அவனுக்கு வேண்டும் பொழுது குழந்தை கொள்ளலாம், வேண்டாம் போது உருவாக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் மனிதனை விட பெரிய ஒருவன் மேலே இருக்கின்றான் என்பதை மறந்தும் விட்டான். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. விஜயின் இறுதி சடங்குகளும் முடிந்தனர். என் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. கணவன் இருந்த அதிர்ச்சியில் தான் அவள் அளவில்லை என்று பல பேர் கூறினார்கள். விஜய் இறந்த பிறகு என் வாழ்க்கை மெதுவாக திருந்த தொடங்கியது. அப்போது என்னுடைய மாமியார் என் மகனின் பெயரில் தான் சொத்துக்களை எல்லாம் எழுதி வைத்திருந்தார். நான் என் குழந்தைக்காக இரவு பகல் உழைக்க தொடங்கினேன். என் குழந்தைக்காக தைரியமாக நின்றேன். என் எதிர்காலத்தை நான் குழந்தையிடம் என் வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.